சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஸ்கெலிட்டன்ஸ பார்த்து அங்கிருந்த கோலன் குரூப் ஆளுங்களும், "என்ன எலவுடா இது? அதெல்லாம் ஜியாங்ஜீஸா? இல்ல, இல்ல அதெல்லாம் ஸ்கெலிட்டன்ஸ். அது அது எக்ஸாக்ட்டா என்னதான். நான் அந்த மாரி ஒண்ண இதுவரைக்கும் பார்த்ததோ, கேட்டதோ இல்லையே! என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. ஒருவேளை இதெல்லாம் அண்டர் வேர்ல்டுல இருந்து வந்திருக்குமோ?" இப்ப நம்ம ஹீரோவும் என்ன நினைக்கிறான்னா, இப்ப வரைக்கும் என்னால அதாவது கரண்ட்டா என்னால அதிகபட்சமா 80 ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் தான் சமன் பண்ண முடியுது. ஆனா, அது கூடிய சீக்கிரம் எண்ணிக்கையில 100 ஆகும். இந்த மாஸ்டர்ஸுக்கு வந்து 60 ஸ்கெலிட்டன்ஸே போதுமானது. அப்ப அங்க ஒருத்தன் வந்து, "என்னடா எல்லாரும் பண்ணிட்டுருக்கீங்க? பயப்படாதீங்கடா!" அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னா, "குரோச்சிங் டிராகன் ஸ்குவாட் லீடர் அன்ஹோ ஜூன்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அதுங்கலாம் வெறும் எலும்புங்க தான். அதுக்கப்புறம் அதுங்கள விட நம்ம எண்ணிக்கையில வேற அதிகமா இருக்கோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டிமானிக் ஆர்ட்ஸையும் யூஸ் பண்ணி அதுங்கள அட்டாக் பண்ணுங்கடா! அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்கெலிட்டன்ஸ் கிட்ட, "நீங்க எல்லாரும் அவனுங்கள ஒருத்தன கூட உயிரோட விட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோலன் குரூப் சோல்ஜர்ஸ் வந்து ஸ்கெலிட்டன்ஸை விட எவ்வளோதான் எண்ணிக்கையில அதிகமா இருந்தாலும், ஆனா கோலன் குரூப் சோல்ஜர்ஸை விட ஸ்கெலிட்டன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதனால கோலன் குரூப் சோல்ஜர்ஸ் வந்து ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் கிட்ட பயங்கரமா சாகுறானுங்க. அத பார்த்த ஆன்ஹோ ஜூனும், "இத என்னால நம்பவே முடியல. அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுது. அதுங்க எண்ணிக்கையில என்னதான் கம்மியா இருந்தாலும் இதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுல இருக்க ஒவ்வொரு ஸ்கெலிட்டனும் டிரான்சிடென்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இத பயன்படுத்துறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. இது எல்லாமே க்ளோரி டூ த பிளட் செட்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் பண்றான். அதனால அங்க சாகுறது வந்து அவ்வாளுங்க தான். "காப்பாத்துங்க, எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க." அதுக்கப்புறம் இவனும், "இந்த எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்கு? இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனால அதுங்களால கூட" அப்படின்னு இவனும் சொல்லிருக்கும்போது ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சுன்னா, ஸ்கெலிட்டன்ஸுக்குலாம் ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன சொல்றான்னா, "சீ சீ சீ சீ! இன்னும் ஒரு அவமானம். இந்த சிச்சுவேஷன உன்னால மாத்த முடியும்னு நீ உண்மையாவே நினைச்சியா? அதுவும் இந்த மாரியான ஒரு வீக் எக்ஸ்ப்ளோஷன வச்சு? பாவம் நீ! அது உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உன்னோட ஓன் ட்ரூப்ஸ்லாம் நீயே கொன்னுட்டியே." அத கேட்டு இவனும் செம கான்ல இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து, என்ன ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு சாவ விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கழுத்து துண்டா போகுது. அத யாரு பண்ணது அப்படின்னு பார்த்தா, ஒரு வெட்டுக்கிளி மாரி இருக்கு. அந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லுதுன்னா, "எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்க. எவனா இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சீங்க, அவனுக்கு என் கையில தான் சாவு." அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அவன் தான் இவன். அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஓ! அது ஒரு கருப்பு வெட்டுக்கிளியா? ஆனா எனக்கு என்ன பூச்சிங்கனாலே பிடிக்காது. ஆனா அது எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, "அரைஸ் ஸ்கெலிட்டன்" அப்படின்னு சொல்றான். அத பார்த்து அங்க இருந்தவங்களும் ஷாக் ஆகிட்டு, "என்ன என்ன அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்து போன சோல்ஜர்ஸ இப்போ அச்சஸெல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் மாரியே மாத்திட்டான்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "இது அன்ஃபேரா இருக்குன்னு யாரும் எனக்கு சாபம் குடுத்துறாதீங்கப்பா. ஏன்னா இதான் என்னோட பவரு. அத நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? கோலன் குரூப் லீடர் யோம் சியோக் சியோன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் வராரு. அத பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். "ஓ! கடைசியா நீங்களும் வந்துட்டீங்க போலீங்களே மாஸ்டர் சுங்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவரும், "என்ன பண்றது? கடன் வேற அதிகமா வாங்கிட்டேன். அதனால அந்த கடன திருப்பி செலுத்தி ஆகணும்ல பாஸ்டர்ட். அதுக்கப்புறம் நீ பண்ற அந்த சில்லி ட்ரிக்ஸ் வந்து எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அது இன்னியோட முடிவுக்கு வரப்போகுது." அதுக்கு நம்ம ஹீரோவும், "அஃப்கோர்ஸ் அது எனக்கு பெட்டரா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், "அதுக்கு முன்னாடி உங்கள பார்க்க விரும்புற ஒரு ஃபேன் ஒருத்தர் இருக்காரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "ஏய் என்ன நான்சென்ஸ் மாரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ யாரையோ சமன் பண்ண போற மாரி தெரியுது. அப்ப சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, "நீங்க எல்லா ஹிடன் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டீங்க. அதனால ஸ்கெலிட்டன் கமாண்டர் ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜ் மியுங் யுங் அவர் வந்து அவரோட சொந்த விருப்பத்தோட இங்க வர ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரோட திறன் ஸ்டேட் வந்து 200% அதிகரிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுது. இப்ப ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜ் அவரும் அங்க வராரு, சமன் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, "இப்ப நீங்களே உங்களோட 2 கண்ணால நல்லா பாத்தீங்களா? நான் சொன்னது தானே உண்மை. அதனால நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உங்களோட ஃபூலிஷ் டிசபிள இங்கேயே ஒழிச்சு கட்டுறீங்க." "ஓ! ஸ்வாட் சேஜ்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஸ்வாட் சேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்ல வராங்க. மார்ஷியல் வேர்ல்டுல மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்குன்னு கிடைக்கிற ஒரு கிரேட்டஸ்டான ஹானர் தான் இது. இது எல்லாருக்குமே கிடைச்சிருமானா அது இல்ல. அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னா, அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்தவரா இருக்கணும். இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜ் முயிங் குயிங் அவரு செத்தா கூட இப்ப வரைக்கும் அவரோட நேம்
டிசபிள்ன்றது வாழ்ந்துட்டு தான் இருக்கு இந்த மார்ஷியல் வேர்ல்டுல. இந்த முயிங் குயிங்கோட டிசபிள் தான் மாஸ்டர் சுங்சு. அவர் பார்த்த உடனே மாஸ்டர் சுங்சுக்கு செம ஷாக்கு. அதுக்கப்புறம் அவரும் அந்த அந்த எனர்ஜி த ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜுக்கு சொந்தமானது. இப்போ ஸ்வாட் சேஜோட எனர்ஜியை என்னால எப்படி சென்ஸ் பண்ண முடியுது? அதுவும் அந்த வெறும் ஸ்கிலிட்டன் மான்ஸ்டர் கிட்ட இருந்து. அதுக்கு நம்ம ஹீரோவும் இடியட், உன்னோட கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற இந்த ஸ்கிலிட்டன் தான் உன்னோட மாஸ்டர் ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜ். உன்னோட கரப்ஷன் வந்து அந்த அண்டர் வேல்டியே தொட்டதுனால அவர் இங்க வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு நீங்க ஒழுங்கா மரியாதை கொடு. அதை கேட்ட சுங்சுவும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் லூனர் ஸ்வாட் சேஜும் இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், நான் பண்ண தப்புனால தான் இன்னைக்கு மவுண்ட் ஹுவாசெட் அசிங்கப்பட வேண்டியது ஆயிடுச்சு. அதனால அதை நானே சரி செய்யறேன். தீமையில மூழ்கி மவுண்ட் ஹுவாசெட்டோட பேரை கலங்கப்படுத்தினவன உன்னோட புல்ஷிட்டை நிறுத்து. ஏதோ ஒரு சாசரியை பயன்படுத்தி எங்களெல்லாம் ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? நீங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. அது ஸ்பைரலிங் லூனர் ஸ்வாட் சேஜா இல்ல, அது வெறும் எலும்பு கூடு மட்டும்தான். அந்த பாஸ்டர்ட் நம்மள கேலி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பலவீனமான மான்ஸ்டர் ஸ்வாட் சேஜாவே இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம அவங்கள விட சுப்பீரியரான பவரை வச்சுட்டு இருக்கோம். அதனால அது ஸ்வாட் சேஜா இருந்தாலும் சரி, அசண்டன்ட் ஸ்டேஜ் அடைஞ்சவனா இருந்தாலும் சரி, நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எதையும் வார்த்தையால புரிய வைக்க முடியாது போல. ஓ ஸ்வாட் சேஜ், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இவரும் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரு எதிரா அந்த கோலன் குரூப் லீடர் கூட குடிச்சிட்டு இருந்தானுங்களே மவுண்ட் ஹுவாசெட்டை செஞ்ச 2 எல்டர்ஸ், அவனுமே இப்போ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ ஸ்வாட் சேஜும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு வந்த ஒருத்தனுக்கு ஒரே ஸ்லாஷ் முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண விட்டுருக்கான். அவனை பார்த்த ஸ்வாட் சேஜும் பீஸா போடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண விட்டுருக்கான். அவனையும் அதே மாதிரி போடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் டியோவா அட்டாக் பண்றானுங்க. அதுல இருக்க ஒருத்தன் என்ன சொல்றானா, யூ மான்ஸ்டரஸ் பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை கேட்ட ஸ்வாட் சேஜும் ஒருத்தனை வயிற்றிலே குத்தி 2 பேருக்கும் ஸ்வாட் ஸ்லாஷ் போட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதை பார்த்த மாஸ்டர் சுங்சுவும் இது நடக்க வாய்ப்பே இல்லை, அவங்கலாம் மவுண்ட் ஹுவாசெட்டோட எல்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க இந்த செட்டோட பவரையும் வாங்கியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது கூட அவங்க எல்லாரையும் இவ்வளோ ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டாரு. இதுதான் உண்மையான பவரா ஸ்வாட் சேஜ்? இப்ப மத்த எல்லாரும் செத்துட்டாங்க, இவரை தனியா ஃபேஸ் பண்றது இம்பாசிபிள். அந்த யோம் சியோக் சியோன் கொடுத்த டிமானிக் செட்டோட பவர் இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல. ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் என்னோட மொத்த பவரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த பவரையும் அவர் ரிலீஸ் பண்றாரு. அவர் அப்ப பயங்கரமா கத்துறாரு. அந்த டிமானிக் பவர்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கானதா இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பல்லுலாம் ஏதோ ஒரு மான்ஸ்டரோட பல்லு மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால என்னோட பவர் பொங்கி வழிகிறத ஃபீல் பண்ண முடியுது. நான் கடைசியா இதை அடைஞ்சிட்டேன். இதுதான் டிமானிக் பீஸ்டோட உண்மையான பவரா? இப்ப எனக்கு எவனை பார்த்தும் பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் யூஜினூன் யூ பாஸ்டர்ட், அதுக்கப்புறம் ஈவன் ஸ்வாட் சேஜ், உங்களை நான் வேனிஷ்டு பண்ண போற பாஸ்டர்ட்ஸ், அதுவும் ஒரு ட்ரேஸ் கூட இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சுங்சுவும் ஸ்வாட் சேஜ் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஸ்வாட் சேஜும் ஸ்பைரலிங் லூனர் காட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்லாஷ், அதாவது 3 ஸ்லாஷ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லாஷ் அவர் பண்ண உடனே அங்கிருந்து எக்கச்சக்கமான பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க ஒரு தனி ஃபோர்ஸே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஸ்லாஷ்ல இருந்து வர பவரை பார்த்தே ஒரு பயங்கரமா இருறாரு. ஏன்னா அந்த பவரே ஸ்வாட் ஸ்லாஷஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வாட் சேஜும் மின்னல் வேகத்துல வந்து ஒரே ஸ்லாஷ், அவ்வளவுதான். அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் போகலாம் போயிட்டு அப்புறம் அவரை பார்த்த கோலன் குரூப் லீடரால ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவரு தீஞ்சு போயிருக்காரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா இதான் இந்த ட்ரூ சோர்ட் ஆஃப் மவுண்ட் ஹுவாங் அப்படின்னு சொல்லிட்டு வில்லறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பாஸ்டர்ட் தான், என்ன சொல்ற யோம் சியோக் சியோன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ, பாய்.